பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தனுக்கு வேண்டும் பொழுது. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் தாக்கற்கு பேருந்தகைத்து. பொல்லென ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பார் ஒல்லியவர். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. எய்தற்கரிய தேய்ந்தகால் அந்நிலையை செய்தற்கரிய செயல். கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்பது திருக்குறளில் காலம் அறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறள்களாகும். திருக்குறளில் இந்த காலம் அறிதல் என்ற அதிகாரத்தில் 3 அம்சங்களை குறித்து திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். 1 காலம் அறிதல், 2வது இடனறிதல், 3வது வழி அறிதல். ஒரு செயலை செய்ய எண்ணுபவர் இந்த 3 அம்சங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது வள்ளுவனுடைய ஆழமான கருத்தாகும். முதலில் காலம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது இந்த உலகம் முழுவதையும் ஆளக் கருதுபவர் அதற்கு ஏற்ற காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். ஆக ஒரு செயலை செய்ய எண்ணக்கூடியவர் அதற்கான காலம் வரும் வரை அமைதியாக காத்திருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் நிறைய இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கலங்காமல் அந்த செயலை செய்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது. 2வதாக இடனறிதல் என்பதில் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இந்த திருக்குறளில் இடத்தின் முக்கியத்துவத்தை கொடுத்து விளக்குகிறார். இடம், இந்த மண்ணுலகத்திலே சென்று பார்த்தால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு காலநிலை இருக்கிறது. ஒரு இடத்தில் நீண்ட இரவு பொழுது இருக்கிறது, ஒரு இடத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்கிறது, ஒரு இடத்தில் நீண்ட குளிர் இருக்கிறது, ஒரு இடத்தில் நீண்ட வெயில் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது. ஆக இந்த மண்ணுலகத்திலேயே இவ்வளவு மாறுபாடுகள் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் முழுவதும் சென்று பார்த்தாலும் அதே நிலைதான். ஆக காலம் மட்டும் போதாது, அந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் அந்த வினையை பொருந்தி செயல்பட வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களால் அடைய முடியும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். 3வதாக வலிமை. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தனுக்கு வேண்டும் பொழுது என்ற அந்த திருக்குறளில் வலிமை குறைந்தவர்களும் வலிமை அதிகமுள்ள மன்னரை வெற்றி பெற முடியும் என்பதை காக்கை கோட்டான் வழி திருவள்ளுவன் விளக்கியுள்ளார். ஆக காலம், இடம், வழி இந்த 3ம் தேவை என்பதை இந்த திருக்குறளில்